வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளுக்காக சுதா ராஜேஷ். முக்கிய செய்திகள். ஜெயலலிதாவின் இலவச மின்சார அறிவிப்பு தமிழக மக்கள் மீதான கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றச்சாட்டு. மதுக்கடைகளை திறந்து இளைஞர்களை சீரழித்த ஜெயலலிதாவுக்கு மக்கள் சவுக்கடி கொடுக்க வேண்டும். திமுகவுக்கு ஆதரவாக வெளியாகும் கருத்து கணிப்புகளை நம்பி ஏமாற வேண்டாம் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். நாடு முழுவதும் ஊழல் மற்றும் மது கலாச்சாரத்தை உருவாக்கிய அதிமுக திமுகவை அடியோடு அப்புறப்படுத்த வேண்டும். சென்னை தேர்தல் பிரச்சாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேச்சு. ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு திமுக அதிமுகவிற்கு மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி உருவாகி இருப்பது வரலாற்று சாதனை. மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பெருமிதம். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் அதிமுக திமுகவால் ஒருபோதும் ஊழலை ஒழிக்க முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் திட்டவட்டம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சி அமைக்க தமிழக மக்கள் முன்வர வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் அழைப்பு. விரிவான செய்திகள். 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்ற ஜெயலலிதாவின் தேர்தல் கால அறிவிப்பு தமிழக மக்களின் மீதான கடன் சுமையை மேலும் அதிகரிக்கும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டு காலத்தில் 50% அளவுக்கு மின் கட்டணத்தை உயர்த்தி மக்களை பாடாய்படுத்திய ஜெயலலிதா தற்போது தோல்வி பயத்தால் 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என கூறியிருப்பது மோசடித்தனம் என விமர்சித்தார். 100 யூனிட் இலவச கரண்ட் உடனே 100 யூனிட் அப்படின்றாங்க. அதாவது கடலூர் பக்கம் எட்டி பார்க்காத ஒரு அம்மா 100 யூனிட் கொடுக்குறதுன்னா இங்கெல்லாம் கரண்டே இல்லை. இல்லை வருமானம் கரண்டா இருந்துச்சு, கரண்டே கிடையாது. அப்புறம் இங்க போனாங்கன்னா சரி, சுனாமி தானே புயல், அப்புறம் மழை வெள்ளம் எதுலையுமே வரல. சரி, அதுக்கப்புறம் கரண்ட் வந்துச்சு. கரண்ட் வந்து என்னைக்காவது இல்லை. அந்த இந்த கடலூர் மாவட்டத்துக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு ஏதாவது சொன்னாங்களா? அந்த அம்மா அக்கா சொல்லவே இல்லை. இப்போ வந்துக்கிட்டு தோல்வி பயம் வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு என்ன பயம்? தோல்வி பயம். அதனாலதான் 100 யூனிட் நீங்க வீட்டுக்கு இலவசமா அள்ளி விடுறாங்களே. எதுக்காக இலவசங்கள் அள்ளி விடுறதுக்கு? இந்த இதுமே இவங்க வரமாட்டேங்கிறனால இலவசத்தை அள்ளி விடுறாங்க. ஒருவேளை வந்தால் சும்மா இப்போ ஒரு ரேஷன் பொருளுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் கடைசி ஒரு 5 வருஷம் இருக்குமோ போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான். முன்னதாக நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், மக்கள் வரிப்பணத்தில் தொடங்கும் அரசின் திட்டங்களுக்கு அம்மா என பெயர் சூட்டிக்கு தனக்குத்தானே தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஜெயலலிதா எம்ஜிஆரின் பெயரை அரசு திட்டங்களுக்கு வைக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். எதுக்கு 25 ரூபாய்? நான் பால் விலை ஆயா கூட்டினீங்க, பஸ் விலை, கரண்ட் விலை, மின்சார விலை கூட்டினீங்கன்னா விஜயகாந்த் ஓடி அந்த உங்களை விட்டு கூட்டணி விட்டு அப்ப மாத்திரம் பால் விலையை குறைச்சிட்டு தான் நான் கூட்டிட்டு தான் வந்து நிக்கிறேன். பஸ் பஸ் விலை எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் நிக்கிறேன். உங்களால நிக்க முடியாது, திராணி இருந்து சங்கராபுரத்தை நீங்க சொல்லிட்டு தான் நிக்கிறேன் அப்படின்னு. இப்ப சொல்லுங்களேன் பாப்பா, நான் கூட்டிட்டு தான் நிப்பேன்னு. தமிழ்நாடு மக்கள் எனக்கு ஓட்டு போடாங்க நீ சொல்லு பாப்பா சொல்லுவாங்களா? இல்லை. எல்லாரும் தோல்வி பயம் வந்துருச்சு. இந்த அம்மாவுக்கு தோல்வி பயம் வந்ததுனாலதான் இப்ப தெரியுதா கண்ணை கட்டுறது என்னென்ன சொன்னேன். இப்ப தெரியுதா உங்களுக்கு கண்ணை கட்டுறதுனால நீ அள்ளி விடுறீங்க, இலவசங்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே செல்போன் இல்ல. யாரு இருக்கீங்க சொல்லுங்க பார்க்கல. எல்லாத்தையுமே செல்போன் இருக்கு. பாருங்க எவ்வளவு லைட் எரியுதுன்னு பாருங்க. எல்லாரும் செல்போன் தான் வச்சிருக்கோம். அதே போல அம்மா உப்பு, அம்மா உணவகம், அம்மா சிமெண்ட், அம்மா தண்ணி ஏதோ கொடுக்குறாங்களா? ஏன் புரட்சி தலைவர்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்னா இவங்களும் வேற. ஏன் புரட்சி தலைவர்? அதாவது இவங்க வந்த விதத்தை எப்படின்னு நினைச்சு அம்மா அம்மா இன்னைக்கு உங்க எப்ப தருதோ அப்பெல்லாம் எம்ஜிஆர் சின்ன போட்டா வரும். மீதி நேரம் முறை ஜெயலலிதா மட்டும்தான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் போட்டா வைப்பாங்க.
தேர்தல் முடிஞ்சோன்னா எம்ஜிஆர் படம் யார் யார் படம் அவங்களும் தூக்கு தூக்கு தூக்குன்றோம். இலவசத்தை கொடுத்து கொள்ளையடிக்கிறதுக்கு தானே கொடுக்குறாங்க. இப்ப தெரியுதா விஜயகாந்தோட பலம் என்னன்னு? அதனாலதான் இந்த அம்மா இவ்வளவு இலவசம் அள்ளி கொடுக்குது மக்களே. 50 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்போ ரோடு என்ன ரோடாவா இருக்கு? ஒரு உதாரணத்துக்கு 4 லட்சம் கோடி கடன்னா இந்த 10 லட்சம் கோடி கடனா ₹1 இட்லி 10 ரூபாய்க்கு 10 ரூபா திருப்பி இட்லி 100 ரூபாய்க்கு விற்க மறந்துடாங்க மக்களே. 100 ரூபா கொடுத்து எல்லாமே மக்கள் தலையில தான் ஒழுகும். பேரறிஞர் அண்ணாவோ காமராஜரோ ஆக எம்ஜிஆர் 3 பேர் இது வரைக்கும் ஜெயிலுக்கு போனதில்லை. ஏன்? ஊழல் குற்றச்சாட்டு அவங்க 3 பேரும் பண்ணல. அது மாதிரி இவங்க 2 பேரும் ஊழல் குற்றச்சாட்டு பண்ணதுனால அடிக்கடி ஜெயிலுக்கு போறாங்க வராங்க. கேஸும் இருக்கு. நம் கோர்ட்டுக்கு போறாங்க வராங்க. தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் கேப்டன் விஜயகாந்த் இன்று மாலை விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவு திரட்டுகிறார். திருமாவளவன் அவர்கள் அசோக் நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். இது மக்கள் கூட்டணி, மாற்று கூட்டணி, கூட்டணி ஆட்சி கொள்கை கூட்டணி. இது நேர்மை கூட்டணி, தூய்மை கூட்டணி, மாற்றணி போல வேறிங்கு காட்டினி வளர்ந்து கிடக்கிறது. இந்த ஊழல் கலாச்சாரத்திலிருந்து மக்களை மீட்டாக வேண்டும். அதுபோல வீதிக்கு வீதி, சந்துக்கு சந்து சாராய கடைகளை திறந்து ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி வருமானம் அரசுக்கு வருகிறது என்று பெருமை பொங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தமிழ் குடிகளை நாசமாக்கி இருக்கிறார்கள். எல்லா வீட்டிலும் இன்றைக்கு ஒரு குடிகாரன் என்கிற அளவுக்கு வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம் என்ற நிலை மாறி வீட்டுக்கு வீடு குடிகாரனை வளர்ப்போம் என்று இந்த அரசு குடிகாரர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஆட்சியாளர்கள் செய்திருக்கிற சாதனை. 20, 25 வயதிலே 30 வயதிலே கட்டிலம் காலையாய் கம்பீரமாய் வாழ வேண்டியவன், நிமிர்ந்து நடக்க வேண்டியவன் இன்றைக்கு நாடி கடந்து நடை கலந்து 30 வயதிலேயே ஒடுக்கு விழுந்து கூர் விழுந்து கிழவன் போல தோற்றமளிக்கக்கூடிய நிலையை இது ஏற்படுத்தியது யார்? பொறுப்பு இதற்கு? தமிழ்நாட்டில் இளைஞர்களை குடிகாரர்களாக மாற்றியது யார்? எத்தனை பெண்கள், இளம் பெண்கள் இன்றைக்கு விதவைகளாகி இருக்கிறார்கள். இந்த கொடுமைக்கு, இந்த தீங்குக்கு, இந்த கேவலத்திற்கு, இந்த அவலத்திற்கு யார் பொறுப்பு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆக குடி கலாச்சாரம் இன்றைக்கு தமிழகத்திலே வளர்ந்து கிடக்கிறது. ஒருபுறம் ஊழல் கலாச்சாரம், இன்னொரு புறம் குடி கலாச்சாரம், மது கலாச்சாரம். பள்ளிக்கு செல்லுகிற மாணவனும் மாணவியும் குடிக்கிறார்கள். கல்லூரிக்கு செல்லுகிற மாணவனும் மாணவியும் குடிக்கிறார்கள். அப்பனும் மகனும் சேர்ந்து குடிக்கிறார். கணவனும் மனைவியும் சில வேளைகளில் குடிக்கிறார்கள். இப்படிப்பட்ட கேவலம் தமிழ்நாட்டிலே வந்ததற்கு யார் காரணம் என்பதை தயவு எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஊழல் கலாச்சாரம் ஒரு பக்கம், மது கலாச்சாரம் இன்னொரு பக்கம், அதைவிட மோசமான அரசியல் அதிகாரத்திற்கான அடிமை கலாச்சாரம், காலில் விடும் அடிமை கலாச்சாரம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது உண்டா? அதுவும் அமைச்சர்களே முதலமைச்சர் காலில் விடும் அவலம் எங்காவது உண்டா? கேரளாவிலே உண்டா? கர்நாடகாவிலே உண்டா? டெல்லியிலே உண்டா? மேற்கு வங்கத்திலே உண்டா? மேற்கு வங்கத்திலும் ஒரு பெண்மணி தான் ஆட்சி நடத்துகிறார், மம்தா பானர்ஜி. அவர் காலில் யாராவது விழுந்து நாம் பார்த்திருக்கிறோமா? யாரையாவது விளைச்சொல்லி அவர் ரசித்திருக்கிறாரா? தமிழ்நாட்டிலே ஒரு முதலமைச்சர் காலில் இன்னொரு முதலமைச்சர் விடுகிறார். பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வத்திற்கு மதிப்பு தர வேண்டாம், முதலமைச்சர் பதவிக்காவது மதிப்பளிக்க வேண்டாமா? தனிநபர்களுக்கு மதிப்பளிக்க வேண்டாம், அமைச்சர் பதவிகளுக்காவது மதிப்பளிக்க வேண்டாமா? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலமைச்சர் காலிலாவது இன்னொரு அமைச்சர் விழுந்ததை நாம் பார்த்திருக்கிறோமா? உலகத்தையே ஆட்டி படைக்கிற அமெரிக்காவின் அதிபர் ஒபாமா காலில் எவனாவது விழுந்து நாம் பார்த்திருக்கிறோமா? ஆனால் இங்கே கெடாமீசை வைத்தவன் கூட அம்மா காலில் விழுந்து கிடக்கிறான். அம்மா போய் 5 நிமிடம் ஆட்சின்னு சொன்னாதான் எழுந்திருக்கிறான். அந்த அளவுக்கு காலில் விடும் அடிமை கலாச்சாரம் ஒருபுறம் தமிழர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மது கலாச்சாரம் ஒருபுறம் தமிழர்களை நாசமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஊழல் கலாச்சாரம் ஒருபுறம் தமிழ்நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கிறது. ஊழல் கலாச்சாரத்திலிருந்தும் மது கலாச்சாரத்திலிருந்தும் காலில் விடும் அடிமை கலாச்சாரத்திலிருந்தும் தமிழனையும் தமிழ்நாட்டையும் மீட்கவும் காக்கவும் பாதுகாக்கவும் கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் முதல்வராவதற்கு நம்முடைய ஸ்ரீநகர் தொகுதியிலே வி. குமார் வெற்றி பெற வேண்டும். வி. குமார் வெற்றி பெறுவதற்கு என் ஊரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒதுக்கப்பட்ட சமூகம் வாக்களிக்க வேண்டும், உழைக்க வேண்டும்.
மறந்து விடாதீர்கள். உங்கள் சின்னம் முரசு 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 என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முரசு சின்னத்தில் திருமாவளவன் அவர்களின் தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஊழலை ஒழிக்க கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஏழுமலையை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு வேலை வழங்கும் நிலை உருவாகியுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்தியாவிலேயே ஊழல் கலாச்சாரத்தில் ஊறி கிடக்கும் மாநிலமாக தமிழகம் உள்ளதாக குறிப்பிட்ட அவர் ஊழல், மது மற்றும் அடிமை கலாச்சாரத்தை ஒழிக்க கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் கூட்டணி ஆட்சி மலர வேண்டும் என்று திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். மேலும் சென்னையே வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்த போது பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று சந்தித்து ஜெயலலிதா ஆறுதல் கூறினாரா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக் கொண்டார். ஒரு கட்சியின் காலடியிலே ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை ஒப்படைக்கிற போது அந்த கட்சியின் தலைவர் மகாராஜாவாகவோ மகாராணியாகவோ இருந்து ஆதிக்கம் செய்கிறார். அதனால்தான் இன்றைக்கு செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய காலில் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஓ பன்னீர்செல்வம் கூட பொத்து பொத்து விழக்கூடிய நிலை. நாட்டை ஆள வேண்டிய அமைச்சர்கள் அத்தனை பேரும் ஊடக வெளிச்சத்தில் முதல்வரின் காலில் விழுகிறார்கள். இது ஒரு அடிமை கலாச்சாரம். இதைத் தொடர்ந்து விருகம்பாக்கம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திருமாவளவன் அதிமுக, திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளாத நிலையில் நாம் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி ஆட்சிதான் என்று ஒப்புக்கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டினார். ஆட்சி முறை உதர வேண்டும், கூட்டணி ஆட்சி முறை வளர வேண்டும். இது அடிப்படையிலே கொள்கை அடிப்படையிலான ஒரு மாற்றம். இந்த மாற்றத்தை தான் நம்முடைய கட்சி, நம்முடைய கூட்டணி முன்மொழிந்திருக்கிறது. இந்த மாற்றம் நிகழ்வதற்கு, இதை முன்னெடுத்து செல்வதற்கு, இதை வழிநடத்துவதற்கு கேப்டன் விஜயகாந்த் முதல்வராக வேண்டும். கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் கூட்டணி ஆட்சி மலரும். இந்த முடிவை அவர் எடுத்தார். ஏன் எடுத்தார்? உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டையும் பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையினால் தான் நம்மோடு அவர் கை கொடுத்திருக்கிறார். எனவேதான் சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தொடர்கின்றன. பள்ளிகளுக்கு மூடுவிழா நடத்திவிட்டு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து தமிழக மக்களின் வாழ்க்கையை நாசப்படுத்திய ஜெயலலிதாவின் ஆட்சியை மக்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை ஆதரித்து தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வாக்கு சேகரித்து வருகிறார். இந்த நாட்டை அதிமுக, திமுக எப்படியெல்லாம் சீரழித்துள்ளன என்பதை பட்டியலிட்டு வாக்கு சேகரிக்கும் திருமதி பிரேமலதாவுக்கு கிராம மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது. இந்நிலையில் குரும்பூர், மேம்புலியூர், மாம்பாக்கம், நைனாக்குப்பம், மதியனூர், ஆரியநத்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திறந்த வேனில் வீதி வீதியாக சென்று கேப்டனுக்கு ஆதரவு திரட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் வெற்றி பெற்றவுடன் குடிநீர் உட்பட நிறையப்படும் அடிப்படை வசதிகள் பட்டியலிட்டார். தொடர்ந்து அதிமுக, திமுகவின் ஊழல் முறைகேடுகளை எடுத்து கூறியும் ஜெயலலிதா தெருவுக்கு தெரு திறந்து வைத்து மதுக்கடைகளால் பெண்கள் படும் துன்பங்களையும் துயரங்களையும் குறிப்பிட்டார். மேலும் இளைஞர்கள் சீரழிவதையும் சுட்டிக்காட்டிய அவர் பெண்களை குடிக்கு அடிமைப்படுத்திய பெருமை ஜெயலலிதாவையே சாரும் என்று விமர்சித்தார். டாஸ்மாகை விட மக்களுக்கு தேவை குடிக்க தண்ணி இல்லையா, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, படிக்காத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குதா பாருங்க. எது கேட்டாலும் இல்ல 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 இல்லீங்களாமா. டாஸ்மாக் கடை இருக்குதுன்னா அது மட்டும் 1க்கு 2 கடை இருக்குது. தமிழ்நாடோட தலையெழுத்து எந்த அளவு கேவலமா இருக்குன்னு இதுலயே புரிஞ்சுக்கங்க. இதான் சொல்றேன், இந்த நிலைமை எல்லாம் நமக்கு மாறணும். இந்த முறை எங்கள் ஓட்டு விற்பனைக்கு இல்ல. அது திமுக காசு கொடுத்தாலும் சரி, அதிமுக காசு கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை நம்ம உளுந்தூர்பேட்டை முன்னேறணும், நமது மாவட்டம் முன்னேறணும், நம்ம தமிழ்நாடு முன்னேறணும், இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் முன்னேறணும் என்று நல்ல சிந்திச்சு வாய்ப்பு தரணும். சரிங்களா?
இன்னைக்கு உளுந்தூர்பேட்டை வெறும் எம்எல்ஏ தொகுதி இல்லை, முதலமைச்சர் தொகுதியாக மாறப் போகின்ற தொகுதி. அப்படி இருக்கிறப்போ இன்னும் பல வாய்ப்புகள் இந்த தொகுதிக்கு வரும். இதையடுத்து கள்ளக்குறிச்சி, சேந்தநாடு, மணலூர், களத்தூர், திம்மிரெட்டிப்பாளையம், சேந்தமங்கலம், திருநாவலூர் உள்ளிட்ட இடங்களில் சிறுலாப்பட்டு, கருவேப்பிலைப்பாளையம், வண்டிப்பாளையம், பாதூர், செங்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளிலும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது லஞ்சம், ஊழலற்ற ஆட்சி கேப்டன் தலைமையில் அமையும் என்று உறுதியளித்தார். மேலும் 5 வருடமாக மதுவை ஆராய ஓடவிட்டு லட்சக்கணக்கான பெண்களை விதவையாக்கி சாராய வியாபாரி ஜெயலலிதாவுக்கும், ஊழலில் ஊறி திளைக்கும் திமுக, காங்கிரஸ் கூட்டணிக்கும் மக்கள் சவுக்கடி கொடுத்து விரட்ட வேண்டும் என ஆவேசமுடன் கேட்டுக் கொண்டார். ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுகவிற்கு மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி உருவாகி இருப்பது வரலாற்று சாதனை என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பழனியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரகாஷ் காரத், கொள்கை, ஊழல் உள்ளிட்ட எந்த விவகாரத்தில் அதிமுக, திமுகவிற்கும் இடையே எவ்வித வேறுபாடும் கிடையாது என்று விமர்சித்தார். அவர்கள் இருவரும் வகுத்து வைத்திருக்கும் நாசக்கார பாதையில் புதிய மாற்றத்தை கொண்டுவரவே 6 கட்சிகள் இணைந்து மகத்தான கூட்டணியை உருவாக்கியுள்ளது என்றும், தமிழக மக்களின் வாழ்வில் ஒளியேற்றும் வாய்ப்பை வாக்காளர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். No real choice before the people. It has been either a DMK government or as an alternative AIADMK government. And that has not been any real choice because between the two, essentially they are the same. No difference in policies, no difference in ideology. Basically they have no ideology now. கடந்த 5 ஆண்டுகளாக ஜெயலலிதா ஆட்சியில் தமிழகம் பின்னோக்கி சென்று விட்டதாக குற்றம் சாட்டிய காரத், தொழிற்சாலைகள் அனைத்தும் வெளிமாநிலங்களுக்கு சென்று விட்டதாகவும், இதனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இழந்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். கிராமப்புறங்களில் விவசாயத்தின் மூலப்பொருட்களும், உரங்களும், இடுபொருட்களும் அதிக விலை காரணமாக விவசாயம் செய்ய முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மணல், கிரானைட் போன்ற இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதிலும் ஊழல் செய்வதிலும் திமுகவும் அதிமுகவும் வேறுபாடுகள் இல்லை என்றார். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் அதிமுக, திமுகவால் ஒருபோதும் ஊழலை ஒழிக்க முடியாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தேர்தல் அறிக்கையை விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் எந்த அம்சங்களும் இடம்பெறவில்லை என்றும் விமர்சித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் சார்பாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் போதாது, ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட வேண்டுமென்று மக்களை சந்தித்து வருகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, விவசாயிகளை பாதுகாப்பதற்கு, விளைபொருளுக்கு நியாய விலை என்பதை பற்றி சொல்லாமல் விவசாயிகளுக்கு செல்போன் கொடுப்பது மூலம் விவசாயிகளை பாதுகாக்க முடியாது. குறிப்பாக ஊழல் ஒழிப்பு என்று வருகிற போது அதிமுக தேர்தல் அறிக்கையில தாது மணலை எடுத்து விற்கக்கூடிய அந்த பணியை அரசே ஏற்று நடத்தும் என்று அதிமுக தேர்தல் அறிக்கை கூறுகிறது. மணலை அரசே எடுத்து விற்கிறதுல கடந்த 10-15 ஆண்டு காலமாக மணற்கொள்ளை என்பது எல்லாரும் அறிந்த விஷயம். ஆகவே மணற்கொள்ளையை செய்வது போல் தாது மணல் கொள்ளையும் அவர்களே ஏற்றி செய்ய அறிவிச்சிருக்கிறாங்க. கிரானைட்டை பொறுத்தவரையில 20 ஆண்டு காலமாக 1,06,000 கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்திய கிரானைட் கொள்ளைக்கு துணையாக நின்ற திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே கிரானைட் சம்பந்தப்பட்ட வரையில் உண்மையை மக்களுக்கு சொல்லவில்லை. அந்த கிரானைட் முறைகேட்டை தடுப்பதற்கு, கடந்த காலத்தில் நடந்த முறைகேட்டை தடுப்பதற்கு, எதிர்காலத்தில் முறைகேடு நடக்காமல் தடுப்பதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் வலியுறுத்துகிறோம், மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த ஊழல் ஒழிப்பு என்று வருகிற போது திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே இந்த ஊழலை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வரப் போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இவர்களால் சட்டம் கொண்டு வர முடியாது. ஒரு ஊழலற்ற ஆட்சி, ஒரு நேர்மையான ஆட்சி, மதுவிலக்கை அமுலாக்கக்கூடிய ஆட்சி என்று வருகிற போது அது தேமுதிக, மக்கள் கூட்டணி, தமிழ் மாநில ஆகிய கூட்டணியினால் தான் தர முடியும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கேப்டன் தொலைக்காட்சி. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி அமையும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உறுதிபட தெரிவித்தார். சோழவந்தான் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பாண்டியம்மாளை ஆதரித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முத்தரசன் லஞ்சம் ஊழலில் ஊடி திளைக்கும் அதிமுக திமுக கட்சிகள் நிஜ முகங்களை தோலுரித்து காட்டினார். கேப்டன் விஜயகாந்த் லஞ்சம் வாங்கினார் என்று யாரால் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பிய முத்தரசன் அவர் திரைப்படங்களில் சம்பாதித்த பணத்தை வைத்து கட்சி நடத்துவதாக தெரிவித்தார். அதேபோன்று மக்கள் நல கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் லஞ்சம் ஊழல் செய்யாமல் நேர்மையாக சம்பாதித்த பணத்தை வைத்து கட்சி நடத்துவதாக அவர் தெரிவித்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் தலைமையிலான அணி வெற்றி பெற்று ஊழலற்ற ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட தெரிவித்தார். சில தொலைக்காட்சிகள் மற்றும் நாளிதழ்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை நடத்துவதாகவும் முத்தரசன் குற்றம் சாட்டினார். ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும். மதியில்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும். திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றாக ஒரு ஆட்சி ஏற்பட வேண்டும். அந்த முறையில் தான் இந்த அணி களத்தில் இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கிறாரு, அவர் கட்சி நடத்துறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. அவர் யாருக்காவது லஞ்சம் வாங்கினார் யாராவது சொல்ல முடியுமா? ஊழல் செய்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா? தான் நடித்த 150 படங்களில் கிடைத்த வருமானத்தை கொண்டுதான் கட்சி நடத்துகிறாரே தவிர ஊழல் செய்து கட்சி நடத்தவில்லை. திமுக அதிமுக யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நீங்க யோக்கியமா இருந்தோம் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு ஆளு அடையாளத்திற்காக சொல்ல முடியுமா? ஆகவே நாங்கள் ஊழலற்ற ஆட்சி அமைப்போம். கரைபடைந்த கரங்களுக்கு சொந்தக்கார நீங்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பமாகும். இதை திசை திருப்ப ஒரு 2 பத்திரிகையும் 2 தொலைக்காட்சியும் கருத்து கணிப்பு நடத்தி கொண்டிருக்கிறது. கருத்து கணிப்புகளை எல்லாம் முறியடித்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த அணிக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வார்கள். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக வேட்பாளர்கள் தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வெங்கடேசன் விழுப்புரம் நகரில் உள்ள பல மசூதிகளில் தொழுகை முடித்து வெளியில் வந்த ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் நல கூட்டணி தேமுதிக மற்றும் தமாக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல்லா சேட் 62வது வட்டத்திற்கு உட்பட்ட ரிச் ஸ்ட்ரீட், ரசிங்கபுரம், வெங்கடகிரமணி தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி முதலிய பகுதிகளில் மேம்பாலம் அமைத்து போக்குவரத்து நெரிசலை சீரமைத்து தருவேன் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் போட்டியிடும் அப்துல் ரஹ்மான் வேலூர் காந்தி ரோடு அருகில் உள்ள மிகப்பெரிய பள்ளிவாசலில் தொழுகையை முடித்து வந்த இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார். நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தனர். தொகுதியின் வளர்ச்சிக்கு உண்மையாக பாடுபடுவேன் என்று அப்போது அப்துல் ரஹ்மான் உறுதியளித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தொகுதிக்குட்பட்ட வாலாஜாபாத் பேரூராட்சியில் தேமுதிக வேட்பாளர் ராஜேந்திரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் வாலாஜாபாத் பேரூராட்சிக்கு உட்பட்ட 14 வார்டுகளிலும் வீதி வீதியாக நடந்து சென்று அவர் வாக்குகளை சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் அப்போது உடனிருந்தனர். திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜோசப் ஜெரால்டு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார். திருச்சி மேற்கு தொகுதிக்குட்பட்ட 52வது வார்டு பகுதிக்குட்பட்ட கொடப்பூர், கீதா நகர், சண்முகா நகர், உய்யக்கொண்டான், திருமலை நகர், அம்மையப்பிள்ளை நகர், குமரநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டார். ஜோசப் ஜெரால்டிற்கு சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஏவி ஆறுமுகம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் எழில்நகர், சத்தியமூர்த்தி நகர், ஜோதி நகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கேப்டனை வரும் தேர்தலில் முதல்வராக வெற்றி பெறச் செய்தால் சாலை வசதி மற்றும் மேம்பாலம் ஆகிய அத்தியாவசிய கோரிக்கைகள் விரைவில் தீர்த்து வைக்கப்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். திருச்சி திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் செந்தில்குமார் கூட்டணி கட்சியினருடன் சென்று வாக்கு சேகரித்து வருகிறார்.
திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட பீப்பிள்ஸ் நகர், புதுத்தெரு, சோழமாதேவி, நவல்பட்டு பகுதிகளில் சென்று பொதுமக்களிடம் அவர் வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் அப்போது உடனிருந்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக ஆகிய கட்சி கூட்டணிகளின் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜீவக்குமார் சுத்தியல், அரிவாள், நட்சத்திரம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்களை வழங்கினார். முன்னதாக திருவையாறு கும்பகோணம் சாலையில் உள்ள வீடுகளில் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் தமாக சார்பில் போட்டியிடும் BLA சிதம்பரம், நச்சாந்திப்பேட்டை, பேரையூர் உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அப்போது உடனிருந்தனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் கோபிநாத் அரக்கோணம் APM நகர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். அந்த பகுதியில் உள்ள மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டனர். போடி சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வீரபத்திரன் போடி ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். போடி தொகுதியில் முதல் முறையாக முரசு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளருக்கு மக்கள் அனைவரும் மிகுந்த வரவேற்பு கொடுத்துள்ளனர். இந்த தொகுதியின் வளர்ச்சிக்காக உண்மையாக பாடுபடுவேன் என்று அவர் உறுதியளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் கார்த்திகேயன் சாணார்பட்டி ஒன்றியத்தில் உள்ள கோபால்பட்டி, பாறைப்பட்டி, மத்தநாயக்கன்பட்டி, குறும்பட்டி, மணிக்காரன்பட்டி உட்பட 25க்கும் மேற்பட்ட ஊர்களில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து முரசு சின்னத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க கோரி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கோதை மாரியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கடையநல்லூரை அடுத்துள்ள புன்னையாபுரம் காலனி, சிங்கிலிப்பட்டி, சங்கனாப்பேரி, சிதம்பரப்பேரி, சொக்கம்பட்டி, வலையார் குடியிருப்பு, திரிகூடபுரம், முத்துசாமியாபுரம், குமந்தாபுரம் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். கடையநல்லூரை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்களை சந்தித்து அவரவர் பகுதிகளின் குறைகளையும் கேட்டறிந்து அவர் வாக்குகளை சேகரித்து வருகிறார். காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் செல்வ சுந்தரம் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் தலத்தெரு, கீழக்காச்சூடி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் அருள்செல்வன் வாக்கு சேகரிக்க செல்லும் போது தொண்டர்கள் வெடிவெடித்து உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை நகர பகுதிகளில் அருட்செல்வன் வாக்குகளை சேகரித்தார். வழியெங்கும் அவருக்கு தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக, தமாக, மக்கள் நல கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் தமாக வேட்பாளர் சிவானந்தம் காட்பாடி தொகுதிக்கு உட்பட்ட கில்தான்பேட்டை, ஜாப்ராபேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் பனப்பட்டி தினகரன் சூலூர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் BR மனோகரன் ஜம்புக்குளம், ராமாபுரம், குப்புக்கல்மேடு, செக்கடிக்குப்பம், செங்கல்நத்தம், ரெண்டாடி உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் கூட்டணி கட்சி தொண்டர்களுடன் வீதி வீதியாக சென்று முரசு சின்னத்திற்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் பன்னீர்தாஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். வீதி வீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவருக்கு பட்டாசு வெடித்து கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்றும் தீவிர வாக்கு சேகரிப்பு நடைபெற்று வருகிறது. சென்னை ராயபுரம் தொகுதியில் தமாக சார்பில் போட்டியிடும் பிஜு சாக்கோ தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். வடசென்னை மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளை தான் தீர்த்து வைப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு கூட்டணி கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்துள்ளனர். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் சிங்கை ஜின்னா கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். பொதுமக்களை சந்தித்து முரசு சின்னத்திற்கு ஆதரவளிக்க கோரி அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மகளிர் அணியினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருமளவு இந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டுள்ளனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.